ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியர் கால் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் என்டையராக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் சரியாக ப்ரெடிக்ட் பண்ணீங்க அப்படின்னா ரிஸ்க் லெவலை ரொம்ப கம்மியாக பண்ணிடலாம். அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரிஸ்க்கு தான். இங்கே யார் ரிஸ்க்கை கம்மி பண்ணுறீங்களோ அவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா சக்ஸஸ் இருக்கும். இங்கே நேக்கடாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு ஆப்ஷன்ஸை பை பண்ணுவீங்க, அது ஹைலி ரிஸ்க். அப்போது நான் என்ன பண்ணால் சக்ஸஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சரிங்களா? பியர் கால் ஸ்ப்ரெட் இஸ் எ bearish option strategy where you simultaneously sell a call option with a lower strike price and buy a call option with a higher strike price, both with the same expiration date. This strategy is for traders who are moderately bearish or neutral on a underlying asset and expect its price to stay flat or fall. It is also known as a credit call spread. இதுக்கு ஒரு நேம் இருக்குது. சரிங்களா? bearish call spread அப்படின்னு சொல்கிறோம்ல, credit call spread அப்படின்னு இதை இன்டிமேட் பண்ணுவாங்க. because you receive a net credit upfront when opening the position. ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஈஸியாக நீங்கள் அப்ரோச் பண்ணுங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் நீங்கள் தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லாஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு இடத்துல பயம் வரும், ட்ரேட் எடுக்கிறதுக்கே பயம் வரும். அதுதான் ரைட்டான பிளேஸ். நீங்கள் அங்கேருந்து தான் கற்றுக்கிற ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தோணும். அதனால் இது வரைக்கும் நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா காமாக லிசன் பண்ணுங்கள். இனிமேல் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணாதீங்க. ஒரு 3 months என்ன கற்றுக்கணும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு சமயத்திலும் ஃபெயிலியர் வரும்போது, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த ப்ரூஸ்லியோட ஸ்டாண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், 1000 அடி. அதாவது நீங்கள் ஒரு தலையை வச்சு ஒரு கிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, கையை வச்சு ஒரு பஞ்ச் பண்ணுறதா இருந்தாலும் சரி, காலை வச்சு ஒரு கிக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, சரிங்களா? இந்த மாதிரி 1000 விஷயத்தை நீங்கள் கற்று வச்சுருக்கீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. ஒரு விஷயத்தை நீங்கள் சரியாக பண்ணிகிட்டே இருக்கிறீங்க, ஒரு பஞ்சை கொடுத்துட்டே இருக்கீங்க. ஒரு ஹெட்டில் நல்ல ஒரு இடத்துல நம்ம ஒரு பஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த தலையை செதறிற அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை 2000 3000 10,000 வாட்டியை ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கேம் நடக்கிற 30 நிமிஷத்தில் ஒரு சமயத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சா கூட நீங்கள் ஒரு பஞ்சில் நாக் அவுட் பண்ணிடுவீங்க யாராக இருந்தாலும். ப்ரூஸ்லிக்கு அவங்கள பார்த்தா பயமா. அதுபோல் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இங்கே நிறையா இருக்கும். நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஈக்விட்டி, ஆப்ஷன்ஸ், கமாடிட்டி, ஃபாரெக்ஸ் நிறைய உங்களுக்கு தெரிய வரும். சரிங்களா? இதில் ஒரு விஷயத்த சரியாக எடுங்க. இதுலேயுமே நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஆப்ஷன் பையர் இருப்பாங்க, சரியாக எடுத்து அதில் ட்ராவல் பண்ணுங்கள். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்த மட்டும் நீங்கள் இந்த மணியில் போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கால் ஆப்ஷனை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செல் பண்ணுறீங்க. சரிங்களா? அவுட் ஆஃப் த மணிலேயோ சரிங்களா நியர்பை கொஞ்சம் மேலே போயிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா பை பண்ணுறீங்க. 2 ஆக்ஷன் தான், ஆனால் ரெண்டுமே காலில் தான் பண்ணுறோம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட எஃபர்ட்டை பொறுத்தமட்டில் டெக்னிக்கல் அனலைஸை ஸ்ட்ராங்காக வரைய கற்றுக்கங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வரைகிறீங்களோ டெக்னிக்கல் அனலைசிஸ் அப்படின்னா ரொம்ப கிளியராக இருக்கும். சரிங்களா? அது கொஞ்சம் கூட மிஸ் ஆகாது. நீங்கள் சரியாக வரைஞ்சிங்க அப்படின்னா அது இருக்கிற இடம் இந்த இடத்துலேருந்து நமக்கு எவ்வளோ தூரம் போகும் தெரியாது. இந்த இடத்த கரெக்டாக மார்க் பண்ணி நம்ம மேலே எடுத்துருந்தோம் அப்படின்னா அந்த செகண்ட் லைன் எடுத்தால் கரெக்டாக ஆகுது பாருங்கள். ஸோ இது ரொம்ப கிளியர் கட். இங்கே மார்க்கெட் எல்லாத்துக்குமே தெரியும் நெஃப்டி டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு தெரிஞ்சு. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி பக்காவான ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் போகுது நெஃப்டி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப சிம்பிளாக தான் ஃபாலோ பண்ணுறோம். சரிங்களா? இப்போது வேல்யூஸ் இப்போ நெஃப்டி எக்ஸாம்பிளுக்கு 100 இருக்குன்னு வைங்களேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 100ஓட ஸ்ட்ரைக் இல்லாமல் 90ஓட ஸ்ட்ரைக் என்ன பண்ணுறீங்க, பை பண்ணுறீங்க. அதாவது செல் பண்ணுறீங்க. சரிங்களா? இந்த ஸ்ட்ரைக்கோட ப்ரீமியம் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் 500 அப்படின்னு வச்சுப்போம். சரிங்களா? இதை நான் என்ன பண்ணிட்டேன், செல் பண்ணிட்டேன். அப்புறம் 110 120 சரிங்களா? இதனுடைய கால் ஆப்ஷன் ரெண்டுமே கால் ஆப்ஷன் தான். சரிங்களா? இதுவும் கால் தான், இதுவும் கால் தான். என்ன பண்ணுறேன், இதில் 120 என்ன பண்ணுறேன், இதனுடைய ப்ரீமியம் பை பண்ணுறேன். சரிங்களா? இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஒரு 200. சரிங்களா? இப்போ மார்க்கெட் சரிங்களா 100ல் இருந்து கீழே இறங்குது தானே கணிச்சிருக்கேன். 99 வந்துருச்சு அப்படின்னா இது ஒரு பாயிண்ட் வச்சா இது 500ல் இருக்குது. அப்போ இது என்ன ஆகும், 5 பாயிண்ட் கீழே இறங்கும். சரிங்களா? இதை செல் பண்ணியிருக்கேன். அப்போ எனக்கு 5 பாயிண்ட் ப்ராஃபிட் வரும். இது ஒரு பாயிண்ட் கீழே வச்சதுனால இது 200 வேல்யூவில் இருக்கா, இது 2 பாயிண்ட் என்ன ஆகும், கீழே வரும். அப்போது இதில் 3 பாயிண்ட் ப்ராஃபிட்டு. சரிங்களா? இதை பொறுத்த ஏன்னா இந்த 2 கழிச்சோம் அப்படின்னா இதில் 3 பாயிண்ட் எனக்கு ப்ராஃபிட் வந்துடும். அப்போ மார்க்கெட் சரியாக ஒரு விதத்தில் என்னால் ப்ராஃபிட்டை தொடர்ந்து மேக் பண்ண முடியும் உங்கள் ப்ரெடிக்ஷன் சரியாகும் பட்சத்தில். சரிங்களா? இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் ஸ்ட்ரைக்கை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப கவனமாக இருங்க. இப்போ நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா அவுட் ஆஃப் த மணியில் சூப்பராக பை பண்ணலாம். ஏன்னா எப்போவுமே இந்த வீக்கோட கான்ட்ராக்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா
0.05 எக்ஸ்பைரி டேயில் 0.5 ஆயிரும் சரிங்களா. அந்த வேல்யூஸ் குறைஞ்சாலுமே சரிங்களா, நீங்கள் செல் பண்ணுற வேல்யூஸில் பயங்கரமான ப்ராஃபிட் வரும். அதை சரியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணணும் சரிங்களா. ஆப்ஷன்ஸை பொறுத்த மட்டும் டூ நாட் டூ சிங்கிள் ஆக்ஷன். டபுள் ஆக்ஷனை எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா அற்புதமாக ஒர்க் ஆகும். சிங்கிள் ஆக்ஷன் வந்து ரிஸ்கி, எப்போதுமே வந்து ரிஸ்க். நீங்கள் வந்து 2 ட்ராக்கில் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால தான் எப்போதுமே ஹெட்ஜிங் இது ஓரியன்டாக போங்க. ஹெட்ஜிங்னா என்னன்னு தெளிவாக படிச்சிருங்க. ஸ்ட்ராட்டஜி ஆக மொத்தம் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் சரிங்களா. ப்ரிடிக்ஷனும் சிம்பிளாக தான் இருக்கணும். அதை எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ப்ராஃபிட் ஹைலைட்டாக இருக்கும். அப்போ மார்க்கெட் எப்படி சரிஞ்சால் என்ன ஆகும், சப்போஸ் மார்க்கெட் மேலே போனாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. ஏன்னா ரிஸ்க்கை கம்மி பண்ணிக்கலாம். இது 5 ஸ்டெப்ஸ். ஏன்னா இங்கே வந்து ரெசிஸ்டன்ட் பாயிண்ட்டை கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எக்ஸிட் ஆகணும் அப்படின்னா சின்ன லாஸோட எக்ஸிட் ஆகிடலாம் சரிங்களா. கவனத்தில் வச்சுட்டு ட்ரேடை சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.